ஆவின் பால் 1 லிட்டர் இருந்துச்சு. அதை காய்ச்சி மோர் பண்ணலாம், இல்லைனா தயிர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க வீட்டில். சரி வேண்டாம் அதெல்லாம் பண்ணி எதுக்கு, பேசாமல் பண்ணிடலாம். பன்னீர் பண்ணாலும் பசங்க, என் பையன் பெரியவங்களாம் என்ன பண்ணுவான்னா சீனி போட்டே சாப்பிட்ருவான். இல்லைனா ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சப்பாத்திக்கெலாம் கிரேவி பண்ணும்போது பன்னீர் மசாலா பண்ணிக்கிறோம், இல்லை தோசைக்கெல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் தானே பண்ணலான்னு சொல்லிட்டுதாங்க பாலை காய்ச்சினேன். பன்னீர் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சா, சரி திடீர்னு வீட்டில் ஏதாவது சப்பாத்தி ஏதாவது பண்ணோம்னா ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பன்னீர் பண்ணும்போது பாலில் சுத்தமாக தண்ணியே ஊற்றக்கூடாது. 1/2 லிட்ரு பால் தான் 2 பேக்கெட்டு போட்டு அதுக்கு ஒரு லெமனையும் நல்லா விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதில் நல்லா புழிஞ்சு விட்டுறணும். புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் அது அப்படியே அந்த பால் தனியாக, அந்த ஆடைகள்லாம் அப்படியே கட்டியாக அது தனியாகவும் தண்ணி தனியாகவும் அப்படியே பிரிஞ்சிரும். அது பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு வடிகட்டி வச்சு அதை ஒரு வெள்ளை துணி போட்டு ஒரு வடிகட்டி வச்சு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா அதில் தண்ணிகள்லாம் நிறையா வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். தண்ணியெலாம் நல்லா புழிஞ்சிடணும், சூடாக இருக்கும். அது நல்லா பிழிஞ்சதுக்கப்புறமா அது மேலே ஒரு வெயிட்டான பாத்திரம் ஏதாவது எடுத்து வைக்கணும். வெயிட்டான பாத்திரத்தை கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம அதில் ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறமா அதை நம்ம எடுத்தால் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷமாவது அதை ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம எடுத்து நல்லா குட்டி குட்டி பீஸாக அதை கட் பண்ணோம்னா சூப்பராக இருக்குங்க பன்னீர். அதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், உடனே சாப்பிட்டுக்கலாம். இதை என் பையன் சர்க்கரை வச்சே சாப்பிட்டுட்டான். இதுவே நம்ம பசும்பாலெல்லாம் பண்ணோன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுவே நல்லா இருந்துச்சுங்க. நான் எப்போவும் பன்னீர் பண்ணுறதை காட்டிலும் இது ரொம்ப பெட்டர், சூப்பராகவே வந்துருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. எப்போவுமே என் பையன் சாப்பிட மாட்டான், ரொம்ப சாப்பிட மாட்டான். ஆனால் இந்த டைம் ஒரு 4-5 பீஸு சர்க்கரை வச்சே சாப்பிட்டுட்டான். நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பால் இருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் பெரும்பாலும். கடைகளில் பாக்கெட் பால் எதுவும் விற்காமல் இருந்துச்சு அப்படின்னா பன்னீர் தான் பண்ணுவேன். தயிர் மோருங்கிறது எனக்கு அது கூட எனக்கு பண்ண தெரியாது. ஆனால் பன்னீர் எனக்கு ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அது பண்ணோம்னா பசங்களும் சாப்பிடுவாங்க, நம்மளும் 2 சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா ஸ்டோர் பண்ணி வச்சு சப்பாத்திக்கு கிரேவி பண்ணும்போது அதில் போட்டுருவேங்க நான்.